2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்பொழுது அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் இலவச லேப்டாப், பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதிய உயர்வுன்னு திமுக தங்களோட தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு மக்களை ஈர்க்கும் வேளையில இறங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தங்களோட முக்கிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களோட வியூகங்களை அமைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான கட்டம் இப்பொழுது தொடங்கி இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த முறை தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல்னு ரொம்பவே கராரான, அதே சமயம் வெளிப்படையான சில அதிரடி விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். முக்கியமா வேட்புமனு தாக்கல் செய்ய போற வேட்பாளர்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் வாகன கட்டுப்பாடு. வேட்பாளர்கள் தங்களோட இஷ்டத்துக்கு பெரிய கூட்டத்தையோ நிறைய வண்டிகளையோ கூட்டிட்டு போக முடியாது. ஒரு வேட்பாளர்களுக்கு அதிகபட்சம் 3 வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதுலேயும் அந்த வாகனங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியோட அலுவலகத்துக்குள்ள இருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்துல நிறுத்திடணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதே போல அலுவலகத்துக்குள்ள வேட்புமனு கொடுக்க போகும் பொழுது வேட்பாளர்கள் கூட வெறும் 3 பேர் மட்டும்தான் உள்ள போகணும்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. தேவையில்லாத கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் அமைதியான முறையில பணிகள் நடக்கவும் இந்த விதிமுறை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது. அடுத்ததா வேட்பாளர்கள் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் நேரம். கணக்குப்படி பார்த்தா வேட்புமனு தாக்கல் செய்ய மொத்தம் 8 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல வரக்கூடிய அரசு விடுமுறை நாட்களை கழிச்சிட்டு பார்த்தா வெறும் 4 வேலை நாட்கள் மட்டும்தான் வேட்பாளர்களுக்கு முழுமையா கிடைக்குது. அதனால கடைசி நேரத்துல போய் பதட்டத்தோட மனு தாக்கல் செய்யறதை தவிர்த்துட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு தங்களோட ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு வசதியும் தேர்தல் ஆணையம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதாவது வேட்பாளர்கள் தங்களோட மனுக்களை இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஆன்லைன் மூலமா தாக்கல் செய்யலாம். ஆனா என்னதான் ஆன்லைன் மூலமா பதிவு செஞ்சாலும் அதோட அச்சு நகலை, அதாவது பிசிக்கல் காப்பியை கண்டிப்பா தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட தான் நேர்ல போய் கொடுக்கணும். இந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல, அதாவது இவிஎம் மிஷின்ல ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. வழக்கமா வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் இருக்கும். ஆனா இந்த முறை 2026 தேர்தல்ல ஒவ்வொரு வேட்பாளரோட சமீபத்திய கலர் போட்டோவும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல இடம்பெற போகுது. அதனால வேட்பாளர்கள் தங்களோட மனுவை தாக்கல் செய்யும் பொழுது கடந்த 3 மாதத்திற்குள்ள எடுக்கப்பட்ட தங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோவை கண்டிப்பா இணைக்க சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாம வேட்பாளர்கள் தங்களோட சொத்து விவரம், குற்ற பின்னணி, இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தையும் ஏப்ரல் 6ஆம் தேதி மதியம் 3 மணிக்குள்ள கண்டிப்பா சமர்ப்பிக்கணும். இந்த ஆவணங்கள்ல எந்த ஒரு சின்ன பிழை இருந்தாலும் மனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தனிப்பட்ட விவரங்கள், பெயர்கள் எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு 2 முறை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இறுதியா எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகளை ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6, 2026. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கும். ஒருவேளை மனுவை வாபஸ் வாங்க நினைச்சா ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் காத்துக்கிட்டு இருக்க அந்த வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 23, 2026. யார் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறாங்கிற முடிவுகள் மே 4ஆம் தேதி வழியாக போகுது. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பணிகளையும் ரொம்ப சிறப்பாகவும் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில வச்சிருக்கோன்னு தேர்தல் ஆணையம் உறுதி அளிச்சிருக்காங்க. வேட்பாளர்களும் இந்த விதிமுறைகளை சரியா பின்பற்றி ஒரு சுமூகமான தேர்தலுக்கு வழிவகுக்கணுங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு.